ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து ரிலாக்ஸ்டாக வீடியோ பாருங்கள். இது குட்டிமாவோட கதை கேட்கும் நேரம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாக்டர் பிரணர் வெக்னா வலிக்கிறதுக்காக லெவனை ரெடி பண்ணுறேன்னு அவளுக்கு பவரெல்லாம் திரும்ப கொண்டு வரேன்னு சொல்லி பழைய சீரியலாக அவளுக்கு போட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. இதோட லாஸ்ட் வீடியோவில் முடிச்சிருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் சீசன் 4 என்ன ஆக போகுது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை முடிச்சோடனே 11 மயங்கி விழுந்துறா. அதுக்கப்புறம் அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, அந்த பவர்ஸும் அவகிட்ட இல்லை. திரும்ப அந்த பவர்ஸ் அவளுக்கு கொண்டு வரதுக்காக தான் டாக்டர் பிரணர் அவளுக்கு அவ்வளோ ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்கே நான்சி அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவளை கொலை பண்ண ட்ரை பண்ணுறான்னு நினச்சிட்டு அவள் தப்பிச்சு ஓடிட்டு இருக்கா. ஆனால் ஃபைனலி அவளை பிடிச்சி கட்டி போட்டு அவளுக்கு ஒரு விஷயத்த காட்டுறான். அதாவது ஹாக்கின்ஸில் நிறைய கேட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறான். அவன் மொத்தமாக ஹாக்கின்ஸ் ஆக்கிரமிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவன் வீட்டில் இருக்க மைக், அவள் தங்கச்சி ஹாலி, அவங்க அம்மா எல்லாருமே கொலை பண்ணுற மாதிரி இது எல்லாத்தையும் காமிச்சிட்டு இது எல்லாத்தையும் போய் 11 கிட்ட சொல்லுன்னு அவளை அதுக்காகவே விட்டு வச்சிடறான். இப்போ இவங்க எல்லாருமே ஒரு விஷயத்த டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் தான் டாக்டர் ஓவன்ஸ் இந்த மாதிரி அவன் ஆல்ரெடி 3 கொலை பண்ணிட்டான், ரொம்ப லேட்டாக ஆகிடுச்சு, இப்போ இதுக்கு மேலே நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சே ஆகணும் அப்படின்னு. அதே மாதிரி டாக்டர் பிரணர்ஸ் உன் ஃப்ரெண்ட்ஸும் இப்போ வந்து ஆபத்தில் தான் இருக்காங்கன்றதை சொல்கிறாரு. உடனே 11 டெலிபதி பண்ணி இவங்க என்ன பண்ணுறாங்கிறத பார்க்குறா. அப்போ இவங்க இந்த விஷயத்தில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பிளான் போட்டுட்ருக்காங்க. 4 கேட் ஓப்பன் பண்ணுறான், அதை தான் எனக்கு காமிச்சான். அதே மாதிரி அவன் இல்யூஷனில் காட்டுறத மணி 4 தடவை அடிக்கும். அப்படின்னா 4 பேரை கொலை பண்ணால் அந்த 4 கேட்டும் ஓப்பன் ஆகிடும். இது வரைக்கும் 3 பேரை கொலை பண்ணியிருக்கான், இன்னும் ஒருத்தர் தான் மிச்சம். அப்போ அந்த ஒருத்தர் நானாக தான் இருப்பேன்னு மேக்ஸ் சொல்கிறா. என்னால் அதை ஃபீல் பண்ண முடியுது, நான் தான் சபிக்கப்பட்டிருக்கேன், என்ன தான் அவன் எடுத்து கொலை போகிறான். ஆனால் எப்படியும் அவன் இந்த மாதிரி கொலை பண்ண போகிற டைமில் தியானத்தில் தான் இருப்பான். அந்த டைமில் அவனை ஈஸியாக போட்டு தள்ளிடலாம். அதுக்கு நான் அந்த வீட்டுக்கு போகிறேன், விக்டர் கிரேல் வீட்டுக்கு. அந்த இடத்துல நான் அவனை பிஸியாக வச்சுருக்கேன். அந்த டைமில் நீங்கள் அப்சைட் டவுனில் போயிட்டு அவனை கொலை பண்ணிடுங்க அப்படின்னு இவங்க ஒரு பிளானை போடுறாங்க. பட் இந்த தடவை போகிறப்போ போன தடவை மாதிரி அசால்ட்டாக போகக்கூடாது, அந்த பேர்ட்ஸை நம்மளை குத்தி கொண்டுரும். அதனால் ரெடியாக வெப்பன்ஸோட போகலாம், ப்ரிப்பேர்டாக போகலாம் அப்படின்னு நான்சி சொல்கிறேன். இவங்க போடுற பிளான் எல்லாத்தையுமே 11 டெலிபதியிலேருந்து கேட்டுட்டு தான் இருக்கா. இப்போ நான் போயே ஆகணும், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆபத்தில் இருக்காங்க அப்படின்னு அவள் கேட்குறா. டாக்டர் ஓவன்ஸும் சரி அவள் போகட்டும், இப்போ ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டா இல்லை அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா அவள் அந்த கடைசியாக அந்த பவர்ஸ் யூஸ் பண்ணது எல்லாமே பார்த்துட்டு வந்தா இல்லையா. அதுக்கப்புறமா உண்மையிலேயே அவளுடைய பவர் திரும்ப வந்த மாதிரியா ஒன்று செஞ்சு காட்டியிருப்பா. அதாவது அங்கே இருக்கிற ஒரு இரும்பு டேங்க், பெரிய டேங்கை அவள் தூக்கி காமிச்சிருப்பா. இதுலேருந்து அவளுடைய பவர்ஸ் அவளுக்கு திரும்ப வந்துடுச்சு அப்படிங்கிறத அவள் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கா. அதனால இவள் இப்போ ரெடியாக தான் இருக்கா, இவள் போகட்டும், இது ஜெயில் இல்லை, சுதந்திரமாக இருக்கலாம், நம்ம அவளை சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு ஓவன் சொல்கிறாரு. ஆனால் டாக்டர் பிரணர் இல்லை, அவன் இன்னும் முழுசாக ரெடி ஆகலை, அவனுடைய பவருக்கு இவள் ஈக்குவலாக இன்னும் வரலை, இன்னும் அவனை சரியாக நீங்கள் புரிஞ்சுக்கலன்னு சொல்லி எச்சரிக்கிறாரு. ஆனால் இவங்க அதை கேட்குற மாதிரி இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் ஆபத்து இருக்காங்க, நான் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படின்றா. டாக்டர் ஓவன்ஸ் சரி விடுமா, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், நீ கவலைப்படாதன்னு அதுக்கேற்ற பிளான் அவள் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் அந்த டைமில் இவங்களுக்குள்ளேயே சண்டை வந்து என்னென்னா, டாக்டர் பிரணர் அவருடைய ஆட்களை வச்சு டாக்டர் ஓவன்ஸை ஒரு இடத்துல கட்டி போட்டுறாரு. இப்போ டாக்டர் பிரணர் அடுத்து 11ஐயும் பிடிச்சி வைக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் இவங்க 2 பேருக்கு நடந்த சண்டையில் அவள் தப்பிச்சு போக ட்ரை பண்ணுறா. இருந்தாலும் கடைசியில் அவளுக்கு மயக்க ஊசியை போட்டு அவளை படுக்க வச்சிடறாரு. பட் இங்கே தான் ஒரு ட்விஸ்டே. அதாவது மிலிட்ரி ஆட்கள் இவ்வளோ தேடிட்டு இருந்தாங்க இல்லையா, அங்கே ஆல்ரெடி வில் வீட்டில் ஒருத்தரை ஷூட் பண்ணி போட்டிருப்பாங்க. அவர் உயிரோட தான் இருந்திருப்பாரு. அவரை வச்சு இந்த இடத்த கண்டுபிடிச்சி இப்போ அந்த மிலிட்ரி ஆட்களும் இங்கே வந்திருப்பாங்க. அதே மாதிரியே நான்சி, ஸ்டீவ் எல்லாருமே அவங்க போட்ட பிளான் படி வெப்பன்ஸ் வாங்குறதுக்காக இல்லீகலாக வெப்பன்ஸ் விற்கிற ஒரு ஸ்டோருக்கு போய் அங்கேருந்து வெப்பன்ஸ் எல்லாமே வாங்கிட்டு இப்போ அவங்க போட்ட பிளான் படி நான்சி, லூக்கஸ் அண்ட் அவனுடைய தங்கச்சி எரிக்கா இவங்க 3 பேரும் மட்டும் இப்போ அந்த வீட்டுக்கு போகிறாங்க. மற்றவங்க எல்லாமே அப்சைட் டவுனுக்கு போகிறாங்க. அதே மாதிரியே இப்போ ரஷ்யாவில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அந்த கைதிகள் ஹாப்பர் எல்லாரையுமே அந்த டெமோகார்கன்ஸ் முன்னாடி உட்கார வச்சிருப்பாங்க. அவ்வளோதான், இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்க டைமில் ஹாப்பர் அவர் நினச்ச மாதிரியே ஒரு ஈட்டியில் துணியை சுற்றி அவர் எடுத்து வச்சிருந்த அந்த ஆல்கஹாலை ஊற்றி பற்ற வச்சு அந்த டெமோகார்கன்கிட்ட சண்டை போட்டுட்ருக்காரு. அங்கே இருக்க ஒரு கேட்டை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதை ஓப்பன் பண்ண முடியல, ரொம்ப ஸ்ட்ராங்கான இரும்பு கேட்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்க டைமில் தான் டிடெக்டரும் பயஸும் போயிருந்தாங்க இல்லையா. ஸோ அவங்க அங்கே இருக்க மிலிட்ரி ஆட்களை மிரட்டி அங்கே இருக்க கேட்டை ஓப்பன் பண்ணிடுறாங்க. இப்போ அங்கேருந்து அவங்க எப்படியோ எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்போது அவங்க வேற ஒரு ரூம்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க. அப்போ தான் அவங்க ஒரு விஷயத்த பார்க்குறாங்க. அங்கே அந்த ஒரு டெமோகார்கனில் நிறைய இருக்குது, ஏகப்பட்டது. அதில் நிறைய டெமோகார்கனை ஒரு தண்ணி குடுவைக்குள்ளே போட்டு பூட்டி வச்சுருக்காங்க. அது எல்லாமே மயக்க நிலையில் இருக்குது. பட் இவங்க அதெல்லாம் விட்டுட்டு இப்போ அவங்க தப்பிக்கிறதுக்கான வழியை மட்டும் பார்க்குறாங்க. அங்கேருந்து வெளியே வந்துடுறாங்க. எப்படியும் அந்த கேட்டெல்லாம் உடச்சிட்டு வெளில வந்துடுறாங்க. ஆனால் இப்போ அடுத்த யூரியோட இன்னொரு பிளேஸ்க்கு போகிறாங்க. அவங்ககிட்ட இன்னொரு பிளேனும் இருக்குது, ஆனால் அது பறக்காது, இப்போதைக்கு கொஞ்சம் ரிப்பேராக இருக்குது. அவனும் அந்த பிளேனுக்கு ஏதோ மெக்கானிக்கல் வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு ஓட்டிகிட்டு இருக்கான். இதுக்கு மேலேயும் இந்த யூரியை நம்பிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது,
நம்ம டாக்டர் ஓவன்ஸ்க்கு கால் பண்ணுவோம், அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு பார்க்குறாங்க. ஆனால் அவருக்கே இப்போ ஹெல்ப் தேவைப்படுதே, அவர் எப்படி பண்ணுவார்? அவருக்கு கால் பண்ணால் அவருடைய அசிஸ்டன்ட் தான் கால் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணும் அவரும் ஹாக்கின்ஸ் டெவில்ஸ் கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்காக போனாங்க. ஆனால் இப்போ எங்களாலேயே அவர் கான்டாக்ட் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு கேட் ஓப்பனாக இருக்குங்கிறதே அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் இப்போயே கிளம்புனா கூட அவங்களால இப்போ உடனே அங்கே போய் சேர முடியாது, காலையில் தான் போக முடியும். நமக்கு தான் ரஷ்யாலே அந்த பார்ட்டிகல்ஸ்னுடைய ஒரு பார்ட் இங்கே இருக்கிறதும் தெரியுது, டெமோகார்கன்ஸ் இங்கே இருக்கிறதும் தெரியுது. நம்ம இதை அழிச்சிட்டாலே அங்கே இருக்கிறது வீக் ஆயிடும். அப்போ நம்ம பசங்களுக்கு சண்டை போடுறதுக்கு ஈஸியாக இருக்குமேன்னு சொல்லி அவங்க எல்லாருமே எங்கேருந்து கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்தாங்களோ அங்கேயே திரும்ப போகிறாங்க, அந்த ரஷ்யாவோட பிரிசனுக்கு. அதே மாதிரி நம்ம 11 தேடி வந்த ஹீரோஸ் அவங்களும் இன்னும் தேடி வந்துட்டு தான் இருக்காங்க. வர வழியில தான் பில் ஒரு டிராயிங், அவங்க கஷ்டப்பட்டு வரைஞ்ச ஒரு பெயிண்டிங்கை மைக்குக்கு காமிக்கிறான். அதில் ஒரு பெரிய டிராகன் கூட ஒரு 4-5 பேர் சண்டை போடுற மாதிரி இருக்கு. அதில் ஒருத்தன் கையில் இருக்கிறதுல ஹார்ட் இருக்கு. ஸோ இதை காமிச்சு, நீ தான் மைக், இது எங்கள் எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணுறது, எங்களுடைய லீடர், எங்களை ஒரு டீமாக கேதர் பண்ணுறது எல்லாமே நீ தான் எங்களோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே அவங்க பேசிட்டே ஒரு வழியாக 11 கண்டுபிடிச்சி வந்துடுறாங்க. சரியான டைமுக்கு வந்திருக்காங்க, அதுதான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இங்கே அந்த மிலிட்ரி மேன்ஸ் 11 தேடி வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து அவளை காப்பாத்துறதுக்கு தான் டாக்டர் பிரணரும் அவ்வளோ போராடுவாரு. ஆனா அவரையுமே சுட்டு போட்டுறாங்க. கடைசி இவ்வளவு சுட போற டைம்ல அவ அந்த சோல்ஜர்ஸையும் அந்த ஹெலிகாப்டரையும் தரமட்டமாக்கிடுறா அவளுடைய பவரை யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோஸ் வந்தாங்க இல்லையா, அவங்க கூட சேர்ந்து அங்க வந்து தப்பிச்சு வந்துடுறா. இப்போ உடனே ஹாக்கின்ஸ் போய் மேக்ஸை காப்பாற்றி ஆகணும். ஆனால் இவங்களுக்கு இப்போ ஃப்ளைட் டிக்கெட் கிடைக்கல. அதே மாதிரி இப்போ கிடைச்சாலுமே அவங்களால இப்போ உடனே போய் அங்கே சேர முடியாது, காலையில் தான் போக முடியும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறப்ப தான் 11க்கு ஒரு ஐடியா வருது. அதாவது இதுக்கு முன்னாடியே அவங்க அம்மா அண்ட் பில்லியனுடைய மெமரிஸ்குள்ளே போயிருக்கா இல்லையா, மைண்டை கண்ட்ரோல் பண்ணி. அதே மாதிரி இப்பயும் மைண்டை கண்ட்ரோல் பண்ணி அவளுடைய மெமரிஸ்குள்ளே போயிட்டா. நம்ம அங்கே போகவே தேவையில்லை, இங்கேருந்தே வெக்னா வலிச்சிடலாம் அப்படின்னு அதுக்காக பாத் டப் எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. இந்த வெக்னா வலிக்கிறதுக்காக 5 பேர் கொண்ட குழு அந்த அப்சைட் டவுனுக்குள்ளே போனாங்க இல்லையா, அதில் அவங்க 5 பேருமே 2ஆக ஸ்பிளிட் ஆகி எடியும் டஸ்டினும் அந்த பேர்ட்ஸை இங்கேருந்தே டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அவங்க 3 பேரும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக அப்போ தான் உள்ளே போக முடியும் அப்படின்றதுக்காக. ஸோ இங்கே எடியோட வீட்டில் இருக்க ஒரு கிட்டார் எடுத்துகிட்டு வந்து பாட்டு கச்சேரி ஆரம்பிச்சிட்டான் அவன், அது பேர்ட்ஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக. இப்போ அவங்க 3 பேரும் காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கப்போ தான் ஸ்டீவ் ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காக நான்சி கிட்ட கன்ஃபஸ் பண்ணுறான். இந்த மாதிரி எனக்கு ஒரு ட்ரீம் இருந்துச்சு, அதில் என்னுடைய ஒய்ஃபு, என்னுடைய குழந்தைங்க, அதுவும் 6 குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக ட்ரிப் போகணும், அந்த மாதிரிலாம் நிறைய ஆசைகள் இருக்கு நான்சி, அதெல்லாம் உன்னோட தான், அந்த ட்ரீம்ல நீ தான் இருக்க அப்படின்னு சொல்லவும் இவளுக்கு என்ன சொல்றதுனே தெரில. கரெக்டாக சிவபூஜையில் காலையில் நுழைஞ்ச மாதிரி ராபின் வந்துட்டு வாங்க வாங்க நான் அந்த வீட்டை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு கூப்பிட்றா. ஸோ அவ்வளோதான், இந்த லவ் டாக் இதோடய முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க வெக்னா வலிக்கிறதுக்கு போயிட்டாங்க. மேக்ஸும் அங்கே ரொம்ப நேரமாக வெக்னாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் வெக்னா வந்த மாதிரியே தெரில. சும்மா கிடந்த சங்க ஊதிக்கு எடுத்தானான்ற கதையா இப்போ மேக்ஸே வராத வான்னு கூப்பிட்டுட்டு இருக்கா. நீ அன்னைக்கு சொன்னது எல்லாமே கரெக்டு தான், நான் எங்கள் அண்ணன் பில்லி சாகணும்னு தான் நினச்சேன், அதனால தான் அன்னைக்கு அவன் செத்து போனப்போ நான் போய் அவனுக்காக நிற்கலை, நீ சொன்னது எல்லாமே கரெக்டு தான், அதனால இப்போ நீயே வந்து என்னை கொன்று அந்த கில்ட்லேருந்து என்னால் வெளியே வர முடியல, நீ கொண்டுட்டனா எனக்கு அதுலேருந்து மோச்சம் கிடைச்சிரும், இல்லை வா இப்போ ஏன் நீ வரமாட்டேங்கிறன்னு சொல்லி வான்னு வராத வெக்னாவை கூப்பிட்டு இப்போ அவன் வந்தவொடனே அவன்கிட்ட இருந்து ஓடிய ட்ரை பண்ணுறா. அவளும் இப்போ அந்த வெக்னா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அவளுடைய ஹாப்பி மெமரிஸ் எல்லாமே நினச்சி பார்க்குறா, அவளுடைய மைண்டை கண்ட்ரோல் பண்ண பார்க்குறா, அவளுக்கு பிடிச்ச மெமரிஸ்குள்ளே போய் ஒளிஞ்சுக்க பார்க்குறா. ஆனால் இப்போ அந்த வெக்னா அவளுக்கு பிடிச்ச மெமரிஸையே ரொம்ப மோசமாக மாற்றிட்டு இருக்கான். அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு மெமரி என்ன, அந்த ஸ்னோபால் டான்ஸிங். அங்கே தான் லூக்கஸ் கூட டான்ஸ் ஆடி அவங்க கூட ஃபர்ஸ்ட் டைம் லவ்வை கன்ஃபஸ் பண்ணது. ஸோ அந்த இடத்துக்கு அவள் போகிறா. ஆனால் அந்த இடத்துல இருக்க அத்தனை திங்ஸையுமே அவன் மோசமாக்கி விட்டுறான். நீ என்ன நினைச்சிட்ட, என்ன அவ்வளோ ஈஸியாக அழிச்சிடலாம் நினச்சியா? உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உனக்கும் என்னை பார்த்தா என்ன ஜோக்கர் மாதிரி இருக்கா? இப்போ வச்சேன் பார்த்தியா ஆப்பு? நீ மட்டும் இல்லை, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ சாக போகிறாங்கன்னு, எல்லாருமே என்ன நிலமையில இருக்காங்கன்றத இப்போ அவளுக்கு படம் போட்டு காமிச்சிட்டு இருக்கான். அதாவது அந்த பேர்ட்ஸை டிஸ்ட்ராக்ட் பண்ண போனாங்க இல்லையா நம்மளுடைய எடியும் டஸ்டினும், இப்போ அந்த பேர்ட்ஸ் கிட்ட இருந்து அவங்களால தப்பிக்க முடியாத அளவுக்கு மாட்டிக்கிட்டாங்க. அது எல்லாமே ஒன்னா சேர்ந்து இவங்களை அட்டாக் பண்ண வந்துருது. அங்கேருந்து அப்சைடுக்கு வந்துடலான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் 2 பேருமே பிளான் பண்ணி டஸ்டின் முதல்ல வந்துட்டான். ஆனால் எடி வரத்துக்குள்ளர அவனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, அவன் போகாம அங்கேருந்து திரும்பவும் இங்கேயும் வந்து அந்த பேர்ட்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். ஸோ இப்போ அந்த பேர்ட்ஸ் எல்லாமே அவனை சுற்றி வளைச்சிருச்சு. அதே மாதிரி வெக்னாவை தேடி கோட்டைக்குள்ள போன 3 பேரையுமே அங்க இருக்கிற அந்த டெமோகார்கனுடைய அந்த வலைகள் பிடிச்சிருச்சு. எல்லாரையும் செவத்தோட ஒன்னா கட்டி போட்டு இறுக்கிருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் காமிச்சிட்டு பாத்தியா, அவ்வளவுதான் எல்லாரோட கதையும் முடிய போகுதுன்னு அவளை கொல்ல போற டைம்ல தான் அதுக்குள்ள என்ன அவசரம் ஐயா சாமி, அதான் நான் வந்துட்டேனேன்னு எல் வந்துட்டா.
இப்போ 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டு ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் பறக்க விட்டுக்கிறாங்க. பட் என்னதான் இருந்தாலும் வெக்னாவோட பவர் இப்போ ரொம்ப அதிகமாகவே இருக்குது. டாக்டர் பிரணர் சொன்ன மாதிரி இன்னும் ரெடி ஆகல போல. ஸோ ரொம்ப ஈஸியாக அவளையும் அவன் அடக்கிடுறான். இப்போ 2 பேரையும் சேர்ந்து அவனோட என்ன பாலடைஞ்ச பங்களால கொண்டு போய் கட்டி போட்டுறான். இப்போ கேட்குறா, நீ நம்ம டாக்டர் பிரணர் நம்ம அப்பாவால் தானே இப்படி ஆன, நம்ம 2 பேரையும் ஜெயிலில் வச்சு போட்டு அடைச்சதுனால தானே நீ இப்படி ஆன, உனக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு, நீ இப்போ கூட மாறலாம் அப்படின்னு சொல்றா. ஆனா அவனும், நான் ஒன்றும் அவரால் இப்படி மாறல, உன்னால தான் இப்படி மாறினேன், அன்னைக்கு நீ என்னை கொன்றுவன்னு நான் நினைச்சேன், ஆனா நீ அப்படி செய்யல, அதுக்கு பதிலாக நீ என்னை வேற ஒரு உலகத்துக்கு அனுப்பிட்ட, அங்க நான் அபாரமான ஒரு சக்தியை பார்த்தேன், அதுக்கு எனக்கு பிடிச்ச அந்த ஸ்பைடருடைய உருவத்தை நான் கொடுத்தேன், அதை வச்சு இந்த உலகத்தையே நான் ஆள போறேன், ஹாக்கின்ஸை மொத்தமா எரிச்சு சாம்பலாக்கிட்டு அதை நான் எனக்கு பிடிச்ச மாதிரி மாத்த போறேன், இதுக்கு முன்னாடி நீயும் என் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு நான் ஒரு காலத்துல நினைச்சேன், ஆனா இப்போ நீ எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு அவளையும் மொத்தமா அதுல கட்டி போட்டுறான். இப்போ அவளால் அதுல இருந்து வெளியே வரவே முடியல. அடுத்து மேக்ஸை கொல்றதுக்காக போறான். இவளுடைய உடம்பு இங்க துடிச்சிட்டு இருக்கு ரியாலிட்டியில. அதை பார்த்தோன்னே மைக் எல்லாருமே பயந்துடுறாங்க. மைக் இதுக்கு மேல நீ அங்க இருக்காத வந்துருன்னு கூப்பிடுறான். ஆனா வில் தான், இல்ல நீ அவளை கூப்பிடாத, அவ சண்டை போடட்டும், நான் உன்கிட்ட சொன்னதை மறந்துட்டியா மைக், நீ தான் எங்களுடைய இதயமே, நீ அவளோட இன்ஸ்பிரேஷன், நீ சொல்லு, நீ மோட்டிவேட் பண்ணுன்னு சொன்னோடனே அவனும் பேச ஆரம்பிக்கிறான். இங்க பாரு நீ என்ன ஆனாலும் சரி விட்டு கொடுத்துறாத, யார்கிட்டயும் தோத்து போயிடாத, உன்னால முடியும், நீ அங்கிருந்து எப்படியாவது சண்டை போட்டு ஜெயிச்சு வந்துரு, என்னால உன்னை இழக்க முடியாது, நான் ஆரம்பத்துல இருந்து உன்கிட்ட லவ் யூ கூட சொல்லாததுக்கு காரணம் சொல்லக்கூடாதுன்னு இல்ல, எனக்கு சொல்ல தோணல, ஆனா ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்த்தப்பவே நீ எனக்கு தான் நான் முடிவு பண்ணிட்டேன், அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் நான் உன்னை இழக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கேன், ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத, எப்படியா சண்டை போட்டு வந்துடும் என் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைமா மைக் அப்போ தான் கிட்ட லவ் யூவே சொல்கிறான். இதை கேட்டதுக்கப்புறம் அவ்வளவுதான், இப்போ வரும் பாருங்க ஒரு வேகம் எல்லுக்கு, ஏய் அப்படின்னு அவ்வளோதான் ஒரே கத்து வெக்னாவை தூக்கி ஒரு மரத்தில் அவ கட்டி போட்டுறா. இப்போ அதே மாதிரியே இங்கே ஹாப்பர் அண்ட் பையர்ஸ் எல்லாமே அந்த இடத்துக்கு போனாங்க இல்லையா, அவங்களுமே அங்கே இருக்க டெமோகார்கன்ஸ் அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அழிச்சிடறாங்க. அப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் வீக் ஆகிடுது, வெக்னாவும் கொஞ்சம் வீக் ஆகிறான். அப்போ எதெல்லாம் இந்த ஸ்டீவ், நான்சி, ராபின் எல்லாம் பிடிச்சி கட்டி போட்டு வச்சிருந்தோ அது எல்லாமே ரிலீஸ் ஆகிடுது. அப்போ அவங்க எல்லாருமே வெக்னா வலிக்கிறதுக்கு வந்துடுறாங்க. ஸோ இங்கே அவனை ஒரு மரத்தை கட்டி போட்டிருக்க அந்த டைமில் கரெக்டாக இவங்க இங்கே தியானத்தில் இருக்கிற வெக்னா மேலே நெருப்பு குண்டை தூக்கி தூக்கி வீசுறாங்க. உடனே அவன் அங்கேருந்து மறைஞ்சிடறான். ஏன்னா அது அவன் ஜஸ்ட் டெலிபத்தி பண்ணி போய் பண்ணிட்டு இருக்க இடம் தானே. ஸோ இதுதான் அவன் ரியலாக இருக்கிற இடம். அதனால அவன் அங்கே மறைஞ்சிட்டு இங்கே வந்துடுறான். அவன் என்னதான் திரும்ப திரும்ப வந்தாலும் அவன் மேலே ஃபுல்லாக நெருப்பை வீசி அவனை சுட்டு தாக்கிடுறாங்க. அவன் பறந்து போய் ஜன்னலை உடச்சிட்டு வெளில விழுந்துடுறான். ஆனால் கீழே போய் பார்த்தா விழுந்த இடத்துல அவனை காணோம். அண்ட் மேக்ஸோட கதையும் அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. இருந்தாலும் இப்போ வெக்னாவும் செத்துட்டான் இல்லையா, அவ்வளோதான். அவள் அங்கேருந்து இப்போ ரியல் வேர்ல்டுக்கு வந்துடுறா. கடைசியா எனக்கு சாக விருப்பம் இல்லை லூக்கஸ், நான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் செத்துடுறான். செத்த உடனே அவன் சொன்ன மாதிரி 4 பேர் செத்துட்டாங்க. அதனால 4 தடவை அந்த கிளாக்ல மணி அடிக்குது, 4 கேட் ஹாக்கின்ஸ் ஃபுல்லா ஓப்பன் ஆகுது. ஸோ அதனால ஹாக்கின்ஸ் ஃபுல்லாவே பெருசா நிலநடுக்கம் வந்த மாதிரி ஆயிடுது. இப்போ அவ செத்ததை யாராலுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அங்கிருந்து அவளுடைய பவர் யூஸ் பண்ணி அவளுடைய இதயத்தை திரும்பவும் துடிக்க வைக்கிறா. அதனால அவளுக்கு திரும்பவும் உயிர் வந்துருது. அதே மாதிரி அந்த யூரியும் மிலிட்ரி மேனும் பேசினதுல அவர் ஏதோ ரொம்ப எமோஷனலா பேசி இவன் மைண்டை மாத்திட்டாரு போல. அதனால இவனும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த ஹெலிகாப்டர் எடுத்துட்டு வந்துடுறான். ஸோ ஹாப்பர், பையஸ், டிரெக்டர் எல்லாருமே அங்கிருந்து அந்த ஹெலிகாப்டர் மூலமா வந்துருவாங்க. சரி எல்லாமே அவ்வளவுதான் நல்லபடியா முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சா அதுதான் இல்லை. அந்த பேர்ட்ஸ் கிட்ட சண்டை போட போன எடி அங்கேயே செத்துறான், அதுங்க கிட்ட கடி வாங்கி. ஸோ கடைசியாக டஸ்டின் கிட்ட அவன் சொன்னது, இந்த தடவை நான் பயந்து ஓடி போகல டஸ்டின், நான் தைரியமா நின்று சண்டை போட்டிருக்கேன், எல்லா தடவையும் நான் ஒரு பிரச்சனைனா பயந்து ஓடி இருக்கேன், அன்னைக்கு கிறிஸிக்கு அப்படி ஆனப்பவும் பயந்து ஓடிட்டேன், ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை, நான் எல்லாருக்காகவும் நின்றுருக்கேன், எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் செத்துறான். அவன் செத்து போனதை டஸ்டினால தாங்கிக்கவே முடியல. எல்லாருமே ஹாக்கின்ஸ் வந்துடுறாங்க. இவங்க எல்லாரும் ஹாக்கின்ஸ் வர டைம்ல ஹாக்கின்ஸ்ல இருந்து நிறைய பேர் ஊரை விட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கு மேலே இந்த ஊர்ல இருந்தா நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இல்லடா சாமி, தப்பிச்சு எப்படியாவது ஓடிரு அப்படின்னு ஓடிட்டாங்க. இப்ப எல்லாரும் சேர்ந்து மேக்ஸ ஹாஸ்பிட்டல் போய் பாக்குறாங்க. என்னதான் 11 அவளுடைய பவரை யூஸ் பண்ணி அவளுடைய இதயத்தை திரும்பவும் துடிக்க வச்சிருந்தாலும் அவளுடைய மைண்ட் இன்னும் ஆஃப் ஸ்டேஜ்ல தான் இருக்கு, அதாவது கோமால இருக்கா. அவ திரும்ப எப்போ அதுல இருந்து வெளியே வருவான்னு தெரியாது. ஆனாலும் லூக்கஸும் அவளுடைய தங்கச்சி எரிக்காவும் அவ கூடவே இருந்து பாத்துக்கிறாங்க ஹாஸ்பிட்டல்ல. இப்போ 11 மறைச்சு வைக்கிறதுக்கு ஒரு இடம் கண்டிப்பா தேவை. ஏன்னா ஸ்டில் அந்த மிலிட்ரி மேன்ஸ் அவளை தேடிட்டு தான் இருக்காங்க. அதனால ஹாப்பர் ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல அவளை ஒளிச்சு வச்சிருந்தார் இல்லையா அந்த காட்டுக்குள்ள, திரும்பவும் அங்கேயே தான் போறாங்க. அந்த வீடு ஆல்ரெடி போன சீசன்ல மைண்ட் ஃபிளேயர் கூட சண்டை போட்டு ரொம்ப கன்றாவியா இருக்கும். அதை எல்லாருமா சேர்ந்து சரி பண்ணிட்டு இருக்க டைம்ல தான்
ஹாப்பர் பையர்ஸ் எல்லாமே வந்துடுறாங்க. ஹாப்பரை பார்த்ததுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஸ்டில் லெவனுக்கு வந்து ஒரு ஹோப் இருந்துகிட்டே இருந்துச்சு, ஹாப்பர் ஒரு வேளை உயிரோட தான் இருப்பாரோ அப்படின்னு. அதனால இப்போ அவரை பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அவ்வளோதான்டா, எல்லாருமே சேர்ந்துட்டோம், இனிமே ஹாப்பி தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கு இந்த டைமில் தான் அந்த பார்ட்டிகிள்ஸ் அகைன் வருது. இதோட இந்த சீசனை முடிக்கிறாங்க.